ஜூன் மாசத்தின் வாக்குத்தத்தமாக சங்கீதம் 69:33 நான் வாசிக்கிறேன், கவனிங்கள். கர்த்தர் எளியவர்களின் விண்ணப்பத்தை கேட்கிறார், கட்டுண்ட தம்முடையவர்களை அவர் புறக்கணியார். ஹல்லேலூயா. ஆங்கிலத்தை நாம் வாசிக்கும் பொழுது, For the Lord hears the poor and needy handed, this is not his business. அவரோடு நாளும் அவர்களை கைவிட மாட்டாராம், அவர்களை தள்ளிவிட மாட்டாராம். ஏனென்றால் எளியவருடைய கூப்பிடுதலுக்கு, சிறுமையாளருடைய கூப்பிடுதலுக்கு, ஏழைகளுக்கு அவர் இறங்குகிற தேவர். அவர்கள் அவரை நோக்கி விண்ணப்பிக்கும் போது அவர்களை அவர் தள்ளிவிட மாட்டார். விண்ணப்பத்தை கேட்டு அவர்களுக்கு அவர் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. அதனால வேதம் சொல்றது, தம்மை நம்பினவர்களை அவர் ஒரு நாள் வெட்கப்படுத்த மாட்டார். அல்லேலூயா. இந்த கால வேளையில அவரை நம்பி வந்திருக்கிறீங்க, உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நான் ஒருபோதும் உங்களை கைவிட மாட்டேன், உங்களுடைய விண்ணப்பத்துல நான் கேட்பேன், உங்களுக்கு நான் உதவி செய்வேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. அவர் எப்படிப்பட்ட தேவன்? நமக்கு உதவி செய்கிற தேவன். அல்லேலூயா. நல்ல கவனிங்க. அவர் ஏழைகளின் மன்றாட்டை கேட்கிறார். சிறைப்பட்ட தம் மக்களை அவர் இகழ்வதில்லை. அவர் தேவனுடைய அசைக்க முடியாத இரக்கத்தின் அது ஒரு நம்பிக்கையாகும். அல்லேலூயா. தேவன் மேல் வைத்த ஒரு அசையாத நம்பிக்கை தான் அவர்களை என்ன பண்ணுமா? வழி நடத்துமா. நல்ல கவனிங்க. துன்பப்படுகிறவனுக்கும் ஒடுக்கப்படுகிறவனுக்கும் அல்லது ஆவிக்குரிய பாரத்தால் பாடுபடுகிறவனுக்கும் தேவன் அவர்களுடைய வேதனையெல்லாம் கவனிக்கிறார். அல்லேலூயா. நல்ல கவனிங்க. நம்முடைய ஒவ்வொரு பாடுகளை, நம்முடைய துன்பங்களை அவர் விட்டு கவனிக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்குது. அது மாத்திரமல்ல, அவர்களை ஒருபோதும் கைவிட மாட்டார். அல்லேலூயா. அதுதான் அவருடைய உடன்படிக்கை, அவரை நோக்கி கூப்பிடுவதனுடைய உடன்படிக்கை. அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அங்கே நாம் பார்க்கும்போது தேவையுள்ளவர்கள் என்பவர்கள் உதவியற்ற நிலையிலே முற்றிலும் கடவுளை சார்ந்திருப்பவர்களை குறிக்கின்றன. நல்ல கவனிங்க. அவரை சார்ந்து இருக்கிறவர்களுக்கு அவருடைய தேவைகள் அனைத்தும் அவர் சந்திக்கிறவராக இருக்கிறாராம். அல்லேலூயா. ஆண்டு